தூத்துக்குடியில் உள்ள பிரபல பர்னிச்சர் கடையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் பிரபலமான பர்னிச்சர் கடை உள்ளது. இந்நிலையில் இந்த கடையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் தீயணைப்பு அலுவலர் குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை பார்வையிட்டனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அடுத்த சூலகிரி அருகே 30 யானைகள் தஞ்சம் அடைந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். அஞ்சலகிரி கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தைலாய மரம் தோப்பில் 30 யானைகள் தஞ்சம் அடைந்துள்ளது. இதனால் சுற்றியுள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது விளை நிலங்களில் பொதுமக்கள் பணிபுரிந்து வருவதால் அவர்களின் நலன் கருதி யானைகளை சாணமாவு வனப்பகுதியில் விரட்ட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கத்தியுடன் வந்த நபர்களை பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வேடசந்தூர் அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியில் காரில் வந்த 5 நபர்கள் அருகில் இருந்த வீட்டிற்குள் சென்றனர். அப்போது அங்கிருந்தவர்கள் அவர்களிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் வேடசந்தூரை சேர்ந்த பஷீர், லோகேஷ், சசிகுமார் ஆகிய 3 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். 2 பேர் தப்பி ஓடிய நிலையில் பஷீர், லோகேஷ், சசிகுமார் ஆகிய 3 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கருப்பு கொடி ஏந்தி மௌன போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குன்னத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் உளுந்து பயிர் சாகுபடி செய்தனர். இந்நிலையில் புயல் மற்றும் கனமழை காரணமாக உளுந்து பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதுகுறித்து அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காவல்துறையினர் விவசாயிகள் கவலை அடைந்தனர். தங்கள் நிலங்களில் கருப்பு கொடி ஏந்தி மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பிரபல ரவுடியை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்போரூர் அடுத்த மேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடியான சதீஷ். இவர் மீது கூடுவாஞ்சேரி, திருப்போரூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் சதீஷை மர்ம நபர்கள் மேலையூர் சுடுகாட்டில் வைத்து வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.